ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 17 4வது, அதாவது இறுதி பகுதி. ஞானியானவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயிலா சொல்லி முடிச்சிருந்தாங்க. அவன் காரியம் செய்வதில்லை அப்படிங்கிற பாயிண்ட வந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அவன் ஆத்மா கர்த்தா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் திரிபுடிகள் அற்ற நிலையில் இருக்கின்றான். அவன் தன்னையே அனைத்திடத்திலும் காண்கிறான். இதை நம்ம எப்படி பார்த்தோம்? ஒரு திரைப்படத்தில் உள்ள திரையாக அவனை நினைத்துவிட்ட பிறகு, ஓகே, மாய தோற்றம் அவன்கிட்ட இருந்துதான் வருது. இந்த திரையில இருந்துதான் எல்லா மாயமும் தெரியுது, இல்லைன்னு சொல்லல. இந்த மாயையில எக்கச்சக்கமான வேலை நடக்குது, இருக்கட்டும். ஆனா திரை செய்யுதா அப்படின்னு கேட்டா, திரை ஓடுதா, திரை பாடுதா, திரை ஏதாவது செய்யுதா அப்படின்னு கேட்டா, திரை ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற விஷயத்த புரிய சொல்லி கடைசியா நம்ம இதை பார்த்தோம். அடுத்து என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். அஞ்ஞானத்தினின்று முக்தனாய் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை கொண்டவனுடைய தேகம் பூர்வ கர்ம சம்சாரத்திற்கு வசப்பட்டதாய் ஆடி அசைவதை பார்த்து ஞானமில்லாத உலகத்தார் அவன் கர்மங்களை செய்கிறான் என்பார்கள். சோ இங்க மறுபடியும் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பிராப்த கர்மம் இருக்கும் வரைக்கும் அவன் தேகம் ஆடிக்கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? பட் அவன் தான் செய்கிறேன் என்ற பாவத்தையே விட்டுட்டான். அவன் பாடி மைண்ட் அப்பாற்பட்டு அவன் பிரம்மஸ்வரூபத்துல லயிச்சிட்டான். ஆனாலும் ஸ்டில் அவன் பாடி இயங்கும். இந்த பாடி எப்படி அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பூர்வ கர்மா சம்சாரத்தால் அல்லது பிராப்த கர்மத்தால். அதாவது பிராப்த கர்மம்னா நமக்கு விதி. இன்னைக்கு கொஸ்டின் கூட நம்ம அதுதான் கேட்டிருக்கோம். சோ எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் அப்படிங்கிறதை யாரும் தடுக்க முடியாது. சோ என் விதியை நம்ம சஞ்சித கர்மால இருந்து சேர்த்து வச்சு அதுல ஒரு பிராப்த கர்மான்னு ஒரு விதியை கொண்டு வந்திருக்கோம். அதை தீர்த்து விட்டுட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பிராப்த கர்மா தீரும் வரைக்கும் இந்த தேகம் ஆடிக்கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதேதான் இங்க பிரசன்ட் பண்றாரு. இப்ப இவன் தேகம் ஆடிக்கொண்டிருக்கிறதை பார்த்து யார் ஏமாறி போவார்கள்னா பாக்குறவங்க தான் ஏமாறி போவாங்க. பட் அவனுக்கு வந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இவன் பாடி இயங்கிட்டு இருக்குன்றதுனால பாடியே நான் இல்லைன்ற ஃபீலிங்ல இருக்கான். அதனால நான் செய்கிறேன் என்ற ஃபீலிங் வரப்போறது இல்லை. பாடி இயங்குறதுனால நான் செய்கிறேன் என்ற ஃபீலிங் அவனுக்கு வரப்போறது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பூர்வ கர்மா சம்சாரத்திற்கு வசப்பட்டதாய் ஆடி அசைவதை பார்த்து ஞானமில்லாத உலகத்தார் அவன் கர்மங்களை செய்கிறான் என்பார்கள். அப்படி ஏற்படும் கர்மங்களால் 3 லோகங்களும் அழிந்து போனாலும் அவன் அவற்றை செய்து வைத்தான் என்று சொல்ல தகாது. சோ அந்த பாடி வந்து என்ன பண்ணுது? ஒரு ஞானியினுடைய பாடி வந்து இந்த பூலோகம் ஃபுல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. பத்தாததுக்கு இன்னும் பாதாள லோகம், மேலோகம், என்னென்ன லோகம் இருக்கா எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, பொதுவா 9 லோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது பூலோகம் மட்டும்தானே. சரி, இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஒரு 3 லோகத்தையும் துவம்சம் பண்ணா கூட அடுத்தவன் கண்ணுக்கு வேணா துவம்சம் பண்ண மாதிரி தெரியலாமே தவிர அவன் உண்மையில் எதுவும் செய்தவன் ஆக மாட்டான் அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. சூரியனை இரட்டை பார்த்த பின்பு அதை அழித்து விடுகின்றான் என்று சொல்ல தகாதது போலே. அது எப்படி அப்படின்னா, சூரியன் வந்து இருட்ட பார்த்து அதுக்கப்புறம் அழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு லூசுத்தனமோ. சூரியனால இருட்ட பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த ஞானிங்கிறவன் அந்த மாயை உண்மைன்னு நம்ப மாட்டான். சரி, மாயன் உண்மைன்னு நம்பி அதுக்கப்புறம் அழிச்சிட்டான் அப்படிங்கறத இல்ல. ஞானத்துல இருக்கும் போதே தன் சுரூபமாகவே எல்லாத்தையும் காண்கிறான் அப்படின்னு. இந்த உலக விஷயங்கள், இந்த உடல் உலகங்கள், இவை எல்லாத்தையுமே தன் சொரூபத்தை விட்டு வேறானதல்ல, பொய்யாக. ஆனால் இந்த சொரூபமே அங்கே பொய்யாக தென்படுகிறது. திரைப்படத்திரைக்கு போயிருங்க மறுபடியும். திரைப்பட திரையில என்ன நடக்குதுன்னா, அந்த திரைப்பட திரையே பொய்யாக லட்சக்கணக்கான உலகங்களாக எக்கச்சக்கமான வேலைகள் நடப்பதாக அங்கே காட்சி அமைக்கப்படுகிறது, அது தென்படுகிறது. உண்மையில எதுவுமே இல்லைங்க, வெறும் திரைதாங்க இருக்கு. துணியை தவிர ஏதாவது இருக்காங்க? திரைப்படத்துல துணியை தவிர திரையரங்கத்துல எதுவுமே கிடையாது. ஆனா தெரியும், அந்த எது தெரியுதுன்னா அந்த துணியே தான் தெரியும். துணியே எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ ஆத்மாவே இங்கே பலவிதமாக இருப்பது போன்ற ஒரு காட்சி அங்கே தென்படுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன் வந்து இருட்ட பார்த்து அதுக்கப்புறம் அழிச்சது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமே இல்லையோ, அந்த மாதிரி இந்த துணி வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா துணி எதுவும் செய்யாது. ஆனா துணியில எல்லாம் செய்யற மாதிரி தெரியும்ன்றதுக்காக துணி செய்யுதுன்னு நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினா புரிஞ்சுக்கணும்.
மெயினா ஏன் அப்படின்னா, இரண்டாவதாக வஸ்துவின் ஞானமே அற்று போயிருக்கும் அவன் எதை கொள்வான்? ஊர் வாரி நீர் கங்கையில் கலந்தபின். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த திரை தான் எல்லாமா இருக்கு. அங்க எதை பார்த்தாலும் அது திரை தான் அப்படின்னு அவன் கோர மட்டும் பார்க்கிறான். அவன் கண்ணு கோர மட்டும் தான் தெரியுது. அங்க திரையா தான் அவன் பார்க்கிறான். பட் அந்த செயல்களுக்கு அவன் மதிப்பளிப்பதில்லைன்னு புரிஞ்சுக்கணும். கொல்றதவன் கொல்றதாவே நினைக்கிறது இல்லைன்னு எடுத்துக்கணும். அங்கே கொல்லுவதாக இருந்தாலும் யார் யாரை கொல்லுகிறான்? அங்கே தன் சுரூபமே எல்லா இடத்திலும் இருப்பதாக பார்க்கும்போது, உண்மையில் கொல்ல முடியுமா? உண்மையில் யாராவது கொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்ப இல்ல எதுவுமே இல்லாது இருப்பது போல் அங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே எதுவும் செயல்பட முடியாது. இல்லாத இடத்துல என்ன செய்யறது? இல்லன்னு ஆச்சு அப்புறம் செய்யுது, வந்தது, போதுன்னு என்ன பேச்சு? சோ முழுக்க முழுக்க மாயை என்ற புரிதலில் இருப்பதனால் அங்கே நடக்கும் அந்த செயல்கள் தான் செய்வதாக அவன் பாவனை செய்வதில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ඒක වත්තයිල සුරට් වදසකි මොක යෝජන දහන ஊர் மாறி நீர் கங்கையில் கலந்தபின் அது தன்னுடைய அபிவித்ரதை பவித்ரதை அப்படின்னு சொன்னா ஒரு புனிதத்தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். கங்கை மிகவும் புனிதமானது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேங்க. குளிச்சா எல்லா பாவமும் போயிடும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க. அந்த பவித்ரதை வாய்ந்த அந்த நதி கடல்ல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த புனிதம் அப்படின்னு ஏதாவது பேச்சு இருக்காங்க? புண்ணியம் பாவம்ங்கிற பேச்செல்லாம் எது வரைக்கும்னா கடல்ல சேராத வரைக்கும் தான்டா. அப்படின்னா நீ ஆத்மாவை உணராத வரைக்கும் தான்டா. நீ எப்ப ஆத்மாவை உணர்ந்துட்டியோ அதுக்கப்புறம் புண்ணியம் பாவம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஈவன் தோ நீ இப்பவும் நீ பாடியில இருந்தா கூட அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அது தன்னுடைய பவித்ரதைன்னு மட்டும் வச்சுக்கோங்க. பவித்ரதையை இழந்து விடுதல் போலே பிரம்மத்தோடு கலந்து போனவன் புத்தியில் பாபம் புண்ணியம் என்ற நினைப்பின் வாசனை கூட இல்லாமல் போகிறது. நெருப்பு நெருப்பை சுடுமா? கத்தி தன்னைத்தானே குத்திக் கொள்ளுமா? அப்படியே கிரியாஜாதங்கள் தன்னை விட்டு வேறானவை என்ற ஞானம் அற்று போனவனுடைய புத்தியில் எந்த கர்மம் ஒட்டிக்கொள்ளும். மறுபடியும் மறுபடியும் நீங்க அந்த திரைப்படத்தினுடைய திரை எக்ஸாம்பிளை வச்சுதான் இதை புரிஞ்சுக்கணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. திரையில நெருப்பு எரியுதுதான், கத்தி வச்சு இன்னொருத்தன் குத்திக்கிட்டு தான் இருக்கான். இது மாதிரி எல்லாம் இருக்கட்டும். இது எல்லாமே திரையின் கண் கொண்டு நீங்க பார்க்கல. நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி. ஆனா திரை எரியுதா? திரை குத்திக்குதா? தானே தன்னை குத்திக்குதா? அப்படின்னு கேட்டா அங்க ஒண்ணுமே நடக்கல. அப்படிங்கிற ஆஸ்பெக்ட ரொம்ப தெளிவா நம்மளால உணர முடியும். சோ தேர்ஃபோர் நெருப்பு நெருப்பை சுடுமா? கத்தி தன்னைத்தானே குத்திக்கொள்ளுமா? அப்படியே கிரியாஜாதங்கள் தன்னை விட்டு வேறானவை என்ற ஞானம் அற்று போனவனுடைய புத்தியில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியாஜாதங்கள் அப்படின்னா அந்த திரைப்படத்துல நடக்கக்கூடிய இந்த எல்லா ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தானே என்ற புத்தியில் இருக்கிறான். ஏன்னா திரை அப்படிங்கிற அந்த போர்ல இருந்து அவன் பாக்குறான். இங்க நடக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் அது வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. ஆனால் அது தானே. எரியிற மாதிரி இருக்கிறது திரைதான். கத்தியா இருக்கிறது திரைதான். கத்தியை வச்சு இன்னொருத்தர் குத்துற மாதிரி திரைதான். திரைதான் எல்லாமா இருந்தது இல்லையா? அப்படி அங்கே தானே அனைத்துமாக இருப்பதாக அவன் ஒன்றுபட்ட நிலையில் அத்வைத சுரூபத்தில் இருக்கின்றான். அப்படிங்கிறதுனால அவன் எப்படி காரியம் மாற்ற முடியும்? என்னைய நான் குத்திக்க முடியுமான்னு கேட்கிறாரு. என்னைய நான் குத்திக்க முடியுமா கூட கத்தி நான் அப்படிங்கிறது கத்தியை குத்திக்குமா அப்படின்னு கேட்கணும். சரியா? நெருப்பு நெருப்பை சுடுமான்னு கேட்கணும். சோ அந்த மாதிரி கேட்டு சோ கிரியாதாரங்கள் தன்னை விட்டு வேறானவை என்ற ஞானம் அற்றுப்போனவனுடைய புத்தியில் எந்த கர்மம் ஒட்டி கொள்ளும். தெளிவா இந்த இடத்துல முடிச்சு போட்டிருக்காரு பாருங்க. எந்த கர்மம் ஒட்டி கொள்ளும் அப்படின்னா நான் கர்மம் செய்தேன் என்று அவன் நினைப்பானா. அப்ப என்ன சொல்லிட்டாரு இன்டைரக்டா? இங்கே தானே தன்னை கொல்வதாக சும்மா நாச்சுக்கும் இங்கே ஒரு பாவனை ஏற்படுவதால் அது தன்னிடம் ஒட்டாது. அந்த கர்மம் உண்மை அல்ல, பொய் பாவனை என்ற முழுமையான தெளிவோடு அந்த கர்மங்கள் யார் செய்றா? பிரம்மத்திலேயே நடந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு பிரம்மம் காரணம் அல்ல. இப்படி புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ ஏன்னா பிரம்மத்தை விட்டு இங்க எதுவுமே இல்லைங்க. இருக்கிறதே ஒண்ணுன்னா அதுதாங்க எல்லாமா இருக்க முடியும். இப்ப பிரம்மம் பரபிரம்மம்னு நம்ம சொல்றோம். அப்புறம் ஈஸ்வரன் சொன்னோம். அப்புறம் ஜீவன் சொன்னோம். அப்புறம் பரபிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் வேற வேறையா? ஆனா இந்த பரபிரம்மம் தாங்க ஜீவனாவும் இருக்கு, ஈஸ்வரனாவும் இருக்கு. அப்போ உண்மை சொரூபமாக இருக்கின்ற இதுவே தானுங்க மாய சொரூபமாவும் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அட் தி சேம் டைம் மாயையில நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் பிரம்மத்துக்கு ஒட்டாதுன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும்.
சரியா? ஆனா அது நடக்குது அது எதுவுமே செய்யலையா அப்படின்னா பிரம்மத்தின் சாந்தியம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காதுதான். அப்ப செய்யறது எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மமா அப்படின்னு கேட்டா பிரம்மம் எதுவுமே செய்யலன்னு தெளிவா புரிஞ்சுக்கிற அதே சமயத்துல மாயையாக அங்கே செயல்கள் தென்படுகின்றன. ஆதலால் இது நான் செய்யவில்லை என்ற தெளிவான பாவத்தில் இருப்பதால் இந்த செயல்கள் பிரம்மத்தை ஒட்டாது. இப்ப யாருக்கு ஒட்டும்? நமக்கு ஒட்டும். ஏன்னா இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். இந்த மாயை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். இந்த உடலை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். இத வச்சு செய்யற செயலை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். இது எல்லாமே உண்மை நம்பிட்டு இருக்கிறதுனால நமக்கு செயல் இருக்கு, கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாமே மாயை என்ற தெளிவான புரிதலோடு ஒருவன் சாட்சியாக நின்று பார்த்தாலோ, ஈவன் பிளேயராக நின்று விளையாடினாலோ, அங்கே கர்மம் அவனை ஒட்டுவதில்லை. ஏனென்றால் அவன் கர்மம் இருப்பதாகவே நினைக்கவில்லை. என்ற அந்த ரீதியில நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். கர்மமே ஆத்மாவுக்கு இல்லைங்கிறான். ஆனா ஆத்மா விட்டு கர்மம் தனியா வந்துருச்சுமாக்கும். மாயையே இந்த ஆத்மா தானே மாயையா இருக்குங்கிறான். போட்டு குழப்புறானேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. 2 விதமாகவும் தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். வேதரிக் அண்ட் அணுவை மெத்தட் 2 மெத்தடுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 2யும் பிரிச்சு பார்த்துக்கும் போது ஆமாம் இது உண்மையானது, அது பொய். உண்மை பொய்யாக முடியாது. therefore this is are little bit different மாதிரி தெரியுது. ஆனா இதை விட்டு தனியா இருக்க முடியுமா? இந்த பொய் தான் அந்த பொய். எது உண்மையே தான் பொய் தோற்றமாக இருக்கின்றது என்ற அந்த உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பொய் தோற்றமாக இருக்கின்ற அந்த தோற்றத்திற்கு தான் அந்த கர்மா இருக்கு, புண்ணியம் இருக்கு, பாவம் இருக்கு, செயல் இருக்கு, எல்லாம் மனங்கண்ணி இருக்கு. மாயைக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனா இந்த உண்மை சொரூபமே மாயையாக இருந்தாலும் இந்த மாயையில் நடைபெறும் புண்ணிய பாவங்கள் அல்லது இத்தியாதி ஆக்ஷன்ஸ் எதுவுமே இந்த பிரம்மத்தை எதுவுமே செய்துவிட முடியாது என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ ஃபைனலா அதுதான் சொல்லியிருக்காரு. அற்றுப்போனவனுடைய புத்தியில் எந்த கர்மம் ஒட்டிக்கொள்ளும்? அனைத்தும் தான் என்ற ஒரு ரீதியில் இருக்கக்கூடியவனுடைய புத்தியில் எந்த கர்மம் ஒட்டிக்கொள்ளும்? அப்ப எந்த கர்மமும் அங்கே ஒட்டாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆகவே காரியம், கர்த்தா, கிரியை ஆகிய இம்மூன்றும் எவனுக்கு ஆத்மஸ்வரூபமாகவே ஆகிவிட்டனவோ அவனுக்கு சரீரம் முதலியவற்றால் ஏற்படும் கர்மங்களால் கர்மபந்தம் ஏற்படுவதில்லை. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப சுகமான ஸ்லோகம். அதுதான் எங்கேயும் போயிட்டு இருக்கு. ஞானா, ஞாதா, ஞேயா, கர்த்தா, கரண், கிரியா அப்படின்னு சொல்லிட்டு 3 திரிபுடிகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே எப்பயுமே அடுத்த ஸ்லோகத்துல என்ன வரும்ன்றது முன்னாடியே சொல்லிடுறது ஞானதேவருடைய வழக்கம். சோ இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா கர்த்தா, காரியா, கிரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தா அப்படின்னா என்ன? கர்த்தான்னா நான் செய்கிறேன் என்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அதுக்கு கர்த்தான்னு பேரு. டேய் இதெல்லாம் யாருடா எழுதுனது? நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அவன் தான் கர்த்தா. சரி, கிரியைனா என்ன? எழுதுதல் என்ற செயலுக்கு கிரியைன்னு பேரு. காரியம்னா என்ன? எழுதுதல் ஒரு செயல் நடந்தது இல்லையா? இந்த கிரியை. எதுக்காக செயல் நடக்குது? எதுக்காக இந்த கிரியை நடக்குது? இந்த செயல் எதுக்காக நடக்குது? ஒரு காரியத்துக்காக. என்ன காரியத்துக்காக? எழுதுதல் என்ற காரியத்திற்காக. எழுதுதல் என்பது காரியம். அதை செய்வதற்குண்டான செயல் கிரியை. இதை செய்பவன் நான் என்று நினைக்கின்றானே அவன் கர்த்தா. ஆக்சுவலா இந்த ஆக்ஷன் ஒண்ணு வரணும்னா இந்த 3 வேணும். சரியா? நான் ஒரு பெண்ணை முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷனை சொல்றோம்னு வச்சுப்போம். முத்தம் கொடுப்பதுன்றது காரியம். அதுக்கு உண்டான செயல் ஒண்ணு இருக்கு. சரியா? நடந்து போறது, பிடிக்கிறது, கட்டிப்பிடிக்கிறது எல்லாமே ஒரு செயல். முத்தம் கொடுத்தல் என்பதும் கூட ஒரு செயல். அது ஒரு காரியம். அந்த காரியத்திற்கான செயல். அந்த செயலை யார் பண்ணினது? கர்த்தா. அப்ப கர்த்தான்னு ஒருத்தன் வேணும். காரியம் ஒண்ணு இருக்கணும். காரியமே இல்லைன்னா கிரியை எதுக்கு? ஏன்பா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா தானப்பா செயல் நடக்கும். அப்ப என்ன செய்யறதுக்கு அது காரியம். அப்ப அதுக்கு உண்டான செயல் என்ன? எவன் செய்யறான்? சோ தீஸ் 3 இந்த திருப்படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 3 இல்லாம எந்த செயலும் நடக்காது. ஆனா ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறவன் இந்த 3ஐயுமே மாயையா பார்க்கிறான், பொய்யா பார்க்கிறான். இவன் இது ஒன்று மட்டுமே இருப்பதாக பார்க்கிறான். அல்லது இந்த 3மே இது ஒண்ணுதான் இந்த 3ஆ இருக்குன்னு பார்க்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கேன். நானே பொய்யாக இந்த 3ஆக இருக்கின்றேன். பொய்யாக 3ஆக இருக்கின்ற இது செயல்கள் செய்தாலும்
அதுவும் பொய் தானே. இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். செயலே நடக்கலையாப்பா அப்படின்னா, செயல் நடக்குங்க. செயல் நடக்காம எப்படி இருக்கும்? ஆனா இல்லாத உடம்பை வைத்து, இல்லாத மனதை வைத்து, இல்லாத கர்த்தாவை வைத்து, இல்லாத காரியத்திற்காக இல்லாத கிரியைகள் செய்தால் அது இருக்குன்னு சொல்லவா முடியும்? அப்போ பொய் கர்த்தா, பொய் காரியா, பொய் கிரியையால் பொய் செயல் நடந்ததுன்னு வேணா வச்சுக்கோங்க. யார் இல்லைன்னு சொன்னா? யாருக்கு? ஆத்மஸ்வரூபத்தை மறக்காதவனுக்கு இந்த மாயையிலே நடக்கின்ற இந்த செயல்கள் எல்லாம் பொய் என்ற உணர்வோடு அவன் பார்க்கின்றான். ஆதலால் அது இல்லை. இப்ப பொய்ன்னு இது இல்லவே இல்லைன்ற ஃபீலிங்ல இருக்கிறவனுக்கு எப்படி கர்த்தா கர்மா வந்து ஒட்டப் போகுது? இது எல்லாமே சும்மானாச்சுக்கும் பொய்யாக அதுவும் தானே அங்கே திரிபுடிகள் அற்று இருப்பதாகவும், இது உண்மையில் இல்லை என்ற ஒரு தெளிவோடு இருக்கின்றான். அங்கே செயல்கள் நடந்தாலும் அந்த செயல்கள் உண்மையானவை அல்ல. சும்மானாச்சுக்கும் பொய் என்ற ஒரு ஃபீலிங்ல இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். 2 விஷயத்த நாம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். பொய்யா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கும், நடக்கலைன்னு சொல்றதும் ஒண்ணுதான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்றதும், இல்லவே இல்லன்னு சொல்றதும் ஒண்ணுதான். அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம். கானல் நீர் பொய்யா இருக்கு. கானல் நீர் இருக்காப்பா? கானல் நீர் இல்ல. ஏன் இல்லன்னு சொல்ற? எங்கேயோ அத வச்சு தண்ணி குடிச்சு தாகத்த தீர்த்து பாரு. இல்லன்னா என்னத்தையாவது துணிய வச்சு உலர்த்தி துவைச்சு பாரு. அங்கதான் தண்ணி இல்ல இல்ல. அது இல்லன்னு சொல்லிட்டு போயேன் அப்புறம் என்ன பொய்யா இருக்குல்ல. என்னத்த பொய்யா இருக்கு? பொய்யா இருக்குன்னா எதையாவது பண்ணணும்ல. அது எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஆனாலும் பொய்யா இருக்குப்பா. பொய்யா இருக்குன்னு சொல்லாத. அது தெரியுது. அது இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ திஸ் இஸ் தி கீ பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அப்ப ஆத்மா செயல் புரியுமா? செயல் புரியாதா? அப்படின்னா, ஆத்மா உண்மையா செயல் புரியாது. அப்போ இங்க செயல்கள் அனைத்தும் ஆத்மால தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது பொய்யாக, மாயையாக நடந்துட்டு இருக்கு. என்ற தெளிவில் இருக்கின்ற இவனுக்கு இந்த கர்ம பந்தம் ஒட்டி சேராது. இந்த கர்ம பந்தம் இவனுக்கு வரவே வராது என்ற விஷயத்தை தெளிவுபடுறதுக்காக இவ்வளவும். கர்த்தா, காரியம், கிரியை ஆகிய இம்மூன்றும் எவனுக்கு ஆத்மஸ்வரூபமாகவே ஆகிவிட்டனவோ அவனுக்கு சரீரம் முதலியவற்றால் ஏற்படும் கர்மங்களால் கர்ம பந்தம் ஏற்படுவதில்லை. கர்த்தாவாகிய ஜீவன் கர்மத்தின் கர்ணங்கள் 5ஐயும் தூண்டி 10 இந்திரியங்களையும் சகாயமாக கொண்டு கர்மங்களால் அதாவது கர்த்தாவாகிய ஜீவன் ஆக்சுவலா ஜீவன்ன்றது யாரு? பரமாத்மா தான். ஜீவ ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனா குறிக்கிடுச்சு. ஆக்சுவலா வந்து ஜீவ ஆத்மா அப்படிங்கிறது ஜீவன் கர்மத்தில் செயல்கள் தானாக நடக்கின்ற அந்த செயல்களை ஜீவன் நான் செய்தேன் அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கிறான். நான் கர்த்தா அப்படின்னு சொல்லிக்கிறான். சரியா? ஆனா ஆக்சுவலா 5 பேர் சேர்ந்துதானங்க கர்த்தா பண்ண முடியும். தெய்வம் வேணும், கரண் வேணும், அதாவது புத்தி வேணும், பிளஸ் சரீரம் வேணும். இதெல்லாம் அவன் சரீரமே கிடையாது. சோ ஜீவன் தன்னை கர்த்தா என்று தவறாக புரிந்து கொள்ளுகின்றான். சரியா? 5ம் சேரி உருவாக்கிய அந்த விஷயத்திலே அவனே அனைத்தும் என்ற ஒரு தவறாக புரிந்து கொள்ளுபவன் தான் ஜீவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இங்க என்ன பண்றான் அப்படின்னா, சரீரம் முதலியவற்றால் ஏற்படும் கர்மங்களால் சாரி கர்த்தாவாகிய ஜீவன் கர்மத்தின் சுரங்கங்கள் 5ஐயும் தோண்டி. கர்மத்தின் சுரங்கங்கள் யாருங்க? 5 காரணம் ஹேத்து, 5 காரணம். காரணமும் ஹேத்துவும் சொன்னார்ல, அந்த 5 என்னது? அதேதான் சரீரம், கர்த்தா ஜீவன், கரண் புத்தி, பிராணன் தெய்வம். சோ இந்த 5ஐ தான் சுரங்கங்கள்னு சொல்றாரு. சோ இதை வச்சுதான் கர்மம் பண்ண முடியும் இல்லையா? சோ 5 சுரங்கங்களை 5ஐயும் தோண்டி எடுத்து 10 இந்திரியங்களையும் சகாயமாக கொண்டு நியாயம் அநியாயம் என்ற 2 ரூபங்கள் படைத்த கர்மம் என்னும் கட்டடத்தை ஒரு க்ஷண பொழுதுக்குள் கட்டி வைக்கும் போது இந்த பெருத்த காரியத்தில் ஆத்மா யாதொரு சகாயமும் செய்வதும் இல்லை, செய்துவை என்று தூண்டி வைப்பதும் இல்லை. சோ இந்த 5 சேர்ந்துதான் கர்மம் பண்ணிட்டு இருக்கு. இந்த 5 சேர்ந்து வந்து க்ஷண பொழுதுல பெரிய உலகமாவே என்னமோ ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் ஆத்மா எந்த சகாயமும் செய்யல, செய்யவும் இல்லை, செய்துவை என்று தூண்டி வைக்கவும் இல்லை. இந்த 2 தான் நம்ம அடிக்கடி பேசுவோமே. செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. செய்துவை என்று தூண்டி வைப்பதும் இல்லை. ஞான சொரூபியான ஆத்மாவோ கேவலம் சாட்சியாக இருந்து கொண்டு கர்மத்தை செய்வதற்கு முன் ஏற்படும் சங்கல்பத்துக்கே உத்தரவு கூட கொடுப்பதில்லை. ஜஸ்ட் சாட்சியா மட்டும்தான் இருக்கும்.
ஒரு காரியம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சங்கல்பம் வேணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த 5ம் தான் ஹேது, 5ம் தான் காரணம்னு சொன்னார் இல்லையா? அதான் இங்க மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. ஆக்சுவலா ஒரு சென்னைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நினைச்சாதான் சங்கல்பம் தான் அடுத்த ஆக்ஷனுக்குள்ள போகும். அந்த சங்கல்பம் கூட ஆத்மாவு கிடையாதுடா அப்படின்றத இங்க கோடிட்டு காட்டுறாரு. கேவலம் சாட்சியா இருந்து கொண்டு கர்மத்தை செய்வதற்கு முன் ஏற்படும் சங்கல்பத்துக்கே உத்தரவு கொடுப்பதில்லை. அத்துடன் எந்தெந்த கர்மங்களை செய்து வைக்கும் விஷயத்தில் உலகத்தார் மிக்க பிரயாசைப்படுகிறார்களோ அந்த கர்மங்கள் அவன் தேகத்தால் செய்து வைக்கப்படும் போதும் அவனுக்கு ஒவ்வொரு ஆயாசமும் ஏற்படுவதில்லை. மற்றபடி எல்லா மனுஷங்களும் செய்யற மாதிரி இவனுடைய உடம்பு சில ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும். அதுல இவன் எந்த கஷ்டமும் படுறதில்லை. ஏன்னா இவனே பண்றது இல்லையே, அப்புறம் என்னது இவன் கஷ்டப்பட போறான்? ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்க போகுது. ஆகவே ஆத்மாவின் மூர்த்தியாகவே முழுவதும் ஆகி போய்விட்டு அவன் கர்மத்தின் சிறைச்சாலையில் அடைபட்டு போவதில்லை, கர்ம பந்தத்துக்குள் சிக்குவதில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அஞ்ஞானம் என்னும் துணியின் மேல் விபரீத ஞானம் என்னும் சித்திரம் எழுதப்படும் போது ஏற்படுவதான திரிபுடி 3 வஸ்துக்களின் சேர்க்கை எதுவோ அதை இனி சொல்வேன் கேள். இனி அடுத்து இந்த திரிபுடிகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சோ அதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார்.